உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். கண்டிப்பாக தியேட்டருக்கு வாங்க. நம்ம டீமை ஆசீர்வாதிச்சுங்க. தேங்க்யூங்க. என்ன பேச முடியல, ரொம்ப எமோஷனலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் மைண்டில் லிஸ்ட்டில் வைங்க, வெற்றி விழாவில் நிறைய பேசிடலாம். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். சைக்காலஜி படித்தவர், சவுத் இந்தியா சினிமா பக்கம் வந்திருக்காங்க. கேரளாவின் கனவு தேவதையாக மோக்ஷா, இந்த படத்தின் கதை நாயகி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். আমি আপনাদের সবাইকে খুব ভালোবাসি। எல்லா டிரெக்டர்ஸ், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் மோக்ஷா. I really feel extremely privileged and lucky to get into Tamil film industry through this film, Ramam Raghavam. So little emotional, little tensed. I always felt that it is very important to not only always doing heroine character, lead role, having a screen time, very big time. It's only want to do more and more Tamil films. So இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம படம் 24th February ரிலீஸ் பண்றீங்க. சாரி 21st ரிலீஸ் பண்றீங்க. ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வந்து வாட்ச் அண்ட் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் லவ் யூ ஆல். தமிழ் ஆடியன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மோக்ஷா. நிறைவாக நான் பேச அழைக்கிறோம். திக்கி திணறு தேவதை என்ற பாடலின் மூலமாக கோடம்பாக்கத்தில் பேச வைத்த பாடலாசிரியர் முருகன் மந்திரம் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கும் அனைத்து முன்னவர்களுக்கும் முன்னோடிகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். அரங்கத்தில் இருக்கின்ற அனைத்து ஊடக சொந்தங்கள், உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஏன்னா தம்பி சொன்ன மாதிரி நானும் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். அது ரொம்ப ரொம்ப எப்போவுமே திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன், அது எனக்கு மகிழ்ச்சியான, பெருமையான, சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த ராமம் ராகவம் படத்தில் நான் ஒரு பாடலாசிரியராக இணைந்திருக்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு அவனும் டைரக்டர் ஆகிறான். அண்ட் இந்த இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அருண் சில்வேரும் இன்றைக்கி அவர் இங்கே வரல, சார் வரல. அவருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பாடல் நான் எழுதிய அந்த பாடலை பாடியிருக்கக்கூடிய தம்பி ஸ்ரீகாந்த், அவருக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். நான் மென்ஷன் பண்ணி உங்கள் பாட்டை இங்கே காட்ட முடியாது, அது கிளைமாக்ஸ் சாங்கு அப்படின்னு நீங்கள் என்ன முன்னிறுத்தி பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு தெலுங்கில் அவர் வந்து யார் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். 80லேருந்து 100 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன். சிரஞ்சீவி சாரை தவிர மற்ற இருக்கிற அல்லு அர்ஜுன், பவன் கல்யாண் எல்லார் கூடவும் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக இந்த போன மேடையில் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வெண்ணிலா கபடி குழு சூரி சார் வந்து பண்ண கேரக்டரை தெலுங்கில் அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா நானியில் பண்ணியிருக்காரு. நிறைய தமிழ் சினிமாவோட வந்து கனெக்ட் ஆகிருக்காரு. அவர் எனக்கு அப்புறமா பேசுகிறதா இருந்தால் அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க நினச்சேன். எப்படி இவ்வளோ தமிழ் பேச கற்றுக்கிட்டீங்க, எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு பேச நினச்சேன். ரொம்ப ரொம்ப சிறப்பாக பேசுகிறீங்க. உங்களுக்கு இன்னொரு லாங்குவேஜ் தேவைப்பட அளவுக்கு சென்னையில் ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி. அதுக்கப்புறமா இந்த தயாரிப்பாளர் பிருத்வி சார்கிட்ட வந்து நான் கேட்டேன், சார் உங்களை பற்றி இந்த மேடையில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு சினிமா மேலே ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ என்கிட்ட வந்து தன்ராஜ் வந்து இந்த கதை சொன்னார். கதை எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறமா அடிஷ்னலாக வந்து சமுத்திரக்கனி சார் நடிக்கிறாருன்னு சொன்னார். அவ்வளோதான், ஓகே படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இப்போ எனக்கு துபாயில் ஒரு ஃபேமிலி இருக்குது, துபாயில் ஒரு வீடு இருக்குது, சென்னையில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, சமுத்திரக்கனியான ஃபேமிலி, சென்னையில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நீங்கள் மறக்காமல் சொல்லணும் அப்படின்னு அவர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ பிரீத்தி சார் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறமா இந்த படத்தோட ஹீரோயின் பின்வரிசையில் உட்காந்துருக்காங்களே மோக்ஷா, அன்பே நீ பனித்துளி நான் தானே புல்வெளி. ஏன்னா மோக்ஷாவுக்கு எனக்கும் முன்னாடி ஒரு கனெக்ஷன் இருக்குது. மோக்ஷா நானும் இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரைட் தொடர்பு தான், அது தொடர்பு இல்லைக்கு வெளியே இருக்கிற விஷயம் இல்லை. அதான் தொடர்பு தான், கனெக்ஷன் தான், ஏதோ ஒரு வகையில். ஓகே. அது என்னன்னா ஏவாள்னு ஒரு படம் பண்ணோம். அங்காடி தெரு மகேஷ் வந்து நடிச்சிருந்தாரு. அவருக்கு ஜோடியா வந்து
மோக்ஷா வந்து நடித்தாங்க. அந்த படத்தோட வசனம் நான் எழுதினேன், பாடல்களும் நான் எழுதினேன், கோ-டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்போது கேரளாவில் குட்டிக்கானம் வந்து ஒரு பக்கம் பயங்கரமாக பனி பெஞ்சிட்ருக்கு, நைட் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த டைமில் தான் வந்து மோக்ஷா வந்து முதல் முறையாக எனக்கு அறிமுகமானாங்க. அப்போ ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு அப்பாவி பொண்ணாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் மோக்ஷா பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா இன்ஸ்டால தேடி பாருங்கள். கேரளாவோட டார்லிங்காக இருக்காங்க அவங்க வந்து. அவ்வளோ ஃபேன்ஸு, அவ்வளோ வீடியோஸ் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இப்போ இடையில கூட பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி தோணும். அந்தளவுக்கு மோக்ஷா கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். பிஎஸ்சி சைக்காலஜி படித்தவங்க நிறைய பேசியிருக்கோம். பிரபஞ்சம், யூனிவர்ஸு, கடவுள், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பரதநாட்டிய டான்ஸர், டீச்சர், அப்படி நிறைய டேலண்ட்ஸ் இருக்கக்கூடிய மோக்ஷா அண்ட் தன்ராய் சார் எல்லாருக்கும் வெல்கம் தமிழ் சினிமா சார்பாக. அண்டு இந்த மேடையில் சமுத்திரக்கனி அண்ணன் இருக்கிற மேடையில் நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன். அண்ணன் ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்படின்னா சமுத்திரக்கனி அண்ணன் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசை இருக்கும், யாரை மாதிரி ஆகணும், சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகணும், சூப்பர் ஆக்டர் மாதிரி ஆகணும், தளபதி மாதிரி ஆகணும், தலை மாதிரி ஆகணும். ஆனால் எனக்கு வந்து லிட்ரலாக சினிமாவுக்கு வந்த பிறகு நான் வந்து யாரை மாதிரி ஆகணும்னு அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா சமுத்திரக்கனி அண்ணன் மாதிரி ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. டைரக்டராகவோ நடிகராகவோ எல்லா இடத்துலையும் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் மகன் படத்தில் அண்ணன் இருந்தார், நான் பாட்டு எழுதின படத்தில். அப்புறம் சைரன் படத்துலையும் அண்ணன் இருந்தார். ஆனால் இந்த படத்தில் தான் எனக்கு அண்ணனுக்கு பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணன். ரொம்ப அழகாக இருக்கும். வாழ்வின் வாசம் போகுதே வானம் துண்டாய் ஆகுதுன்னு அழகான பாடல் வரிகளோட இந்த விருது இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து தம்பிராம அண்ணன் இங்கே இருந்தாங்க. நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊன்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படம் வந்து பண்ணும்போது ஆசிக்னு ஒரு டைரக்டர் தம்பி இருந்தான். அவன் என்கிட்ட சொல்லுவான், நாங்கள் அந்த படம் பண்ணும்போது நான் தான் அந்த படத்தோட கதை என்னோட கதை அண்ட் அந்த படத்துக்கான பேர் நான் வச்சேன். அதுக்கப்புறம் தம்பிராம அண்ணன்ட்ட பேசி அந்த படத்துக்காக அவரை முதல்ல கதாநாயகனை நடிச்சார். இப்படி அந்த படம் ஃபுல்லாகவே நான் நிறைய பாடல்கள் எழுதியிருப்பேன். ஈவன் அந்த படத்தில் தான் படத்தில் தான் திக்கித்தனது தேவதை பாடலும் இருந்தது. அப்போ ஆசிக் வந்து என்கிட்ட சொல்லுவான் அந்த படத்தோட டைரக்டர், சார் நீங்கள் வந்து சமுத்திரக்கனி சார், நான் வந்து சசிகுமார் சார், அப்படி ஆகணும் சார் சினிமாவில் அப்படின்னு சொல்லுவான் வந்து. ஸோ அந்த இடம் இன்னும் இருக்குது எனக்கு. நான் அப்படி ஆக வேண்டிய தூரம் இருக்குது.